இந்நாள் பொன்னாள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய நாள் மே 29 2025 வியாழக்கிழமை, விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 15ஆம் திருநாள். முக்கியமான நாட்களில் திருத்தியை திதியும் ஆருத்ரா நட்சத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாதிரை நட்சத்திரமும் சேர்ந்து வரக்கூடிய இந்த ஒரு நன்னாளில் எந்த ஒரு நல்ல காரியத்தையும் ஆரம்பிக்கும் பொழுது அது பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும். படிப்புலேருந்து ஒரு புது ஷோரூம் ஓப்பன் பண்ணாலும் சரி, ஒரு சுப முகூர்த்தம் வைக்கணும்னாலும் சரி, இந்த மாதிரி நாட்களில் பண்ணும் பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமத்துடைய ப்ராப்ளம் பெருசாக யாருக்கும் இருக்காது. ஆனாலும் அனுஷ நட்சத்திரக்காரங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பிரயாணங்களில் கவனமாக இருக்கக்கூடிய நாள். என்ன அதுக்கு பரிகாரம்? சிம்பிள், ஒன்றும் இல்லை. காலையிலே கொஞ்சோண்டு வெந்நீரில் பசுனை ஊற்றி சாப்பிட்டு போங்க. மன நிம்மதியை கண்டிப்பாக கொடுப்போம். மன குழப்பத்திலிருந்து நீங்கள் வெளியே வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். மேஷ ராசி அல்லது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு 100% நல்ல பெயர் வாங்கக்கூடிய பிராப்தம் உண்டாகக்கூடிய நாள். அருமையான பேர் வாங்குவீங்க. நிறைய பேருக்கு இன்றைய நாள் சர்டிஃபிகேட் வரும், பாராட்டுகள் குவியும். நிறைய பேருக்கு ஆன்லைனில் மணி டிரான்ஸ்ஃபர் ஆகும். உங்கள் அக்கௌண்ட்டுக்கு பைசா வரக்கூடிய நாள். மிகவும் சந்தோஷமான நிறைய நட்பும் உருவாகக்கூடிய நாளாக இருக்கப்படுறது. நிறைய நல்ல விஷயங்கள் உங்களுக்கென்றே நடக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி நடக்கும். மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியான நிறம் மஞ்சள் நிறம். ரிஷப ராசி அல்லது ரிஷப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் ஏற்படும். தான தர்மங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள். பொருந்தி எல்லா விஷயத்தையுமே பார்த்து அது தகுந்த மாதிரி தான தர்மங்கள் செய்வீங்க. நிறைய பேர் இன்றைய நாள் புக்ஸ் வாங்கிறது, நல்ல புத்தகம் வாங்கி படிக்கிறது, குழந்தைகளுக்கு ஃபீஸ் பே பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்வீங்க. பொதுவாகவே இன்றைய நாள் உங்கள் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருப்பீங்க. அருமையான நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுறது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் திருப்பதி வெங்கடாச்சலபதி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ஆரஞ்சு நிறம். மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் செய்வீர்கள். ஆலயங்களுக்கு சென்று திருப்பணிகை செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தான தர்மங்களுக்கு உகந்த நாள். குழந்தைகளுடைய ஆரோக்கியம் நன்னா இருக்கும். அதாவது மனசு யதார்த்தமாக இருக்கும். ஒரு டிஸ்டர்ப்டா இல்லாம எல்லா விஷயத்துக்குமே ஒரு ஓகே நான் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. இந்த மாதிரி நாட்கள்ல நிறைய பேருக்கு நரசிம்மர் வழிபாடு பண்ணீங்கன்னா கடன் தீரக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாளை மாற்றலாம். ராசியா நிறம் பிரவுன் நிறம். கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு படிப்புக்காக செலவு ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்காக செலவு பண்ணலாம். ஒரு சில நாட்களில் சேமித்து வைக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்கப்படுது. ஒரு சில நாள் நம்ம எஃப்டி போடுவோம். சில பேர் ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்ம் பிளான் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நாட்களில் இதெல்லாம் பண்ணலாம். பொதுவாகவே இந்த மாதிரி நாட்களில் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்கள் சொந்த பந்தங்களுக்கு உதவக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதனால் எனக்கு புண்ணியம் கிடைக்குமானா 100% புண்ணியம் கிடைக்கும். அந்த பணமும் திரும்பி வரும். அமோகமான நாளாக இருக்கப்படுது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், மிகுந்த திருப்தி, மிகப்பெரிய பணம், மிகப்பெரிய புகழ், மிகப்பெரிய பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றம் காணக்கூடிய அற்புதமான நாள். ரெகக்னிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நிறைய பேருக்கு இன்றைய நாள் வெற்றி வாய்ப்புகள் தானாக தேடி வரக்கூடிய நாளாக இருக்கப்படுது. சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்கக்கூடிய நாள். இந்த மாதிரி நாட்களில் நீங்கள் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் பிங்க் நிறம். கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகுந்த லாபம், பெரிய வெற்றி. ஆனால் உழைப்பு கண்டிப்பாக அதிகமாக இருக்கும். நார்மலாக செய்யக்கூடிய உழைப்போட கொஞ்சம் ஜாஸ்தியான உழைப்பு இருக்கும். நிறைய பேருக்கு இன்றைய நாள் வேலை மாறுவீங்க. இந்த வேலை வேணான்னு டிசைட் பண்ணுவீங்க. இன்றைய நாள் போய் புது கம்பெனியில் ஜாயின் பண்ணக்கூடிய வாய்ப்புகள். ஒரு சில பேருக்கு புது கம்பெனிலேருந்து ஆஃபர் லெட்டர் வரக்கூடிய வாய்ப்புகள். நான் எதிரே பார்க்கல சார், இந்த மாதிரி ஒரு நல்ல ஆஃபர் எனக்கு கிடைக்கணும்னு எதிர்பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி நாட்கள் எனக்கு ஒரு கிடைக்குது. எல்லார்கிட்டையும் நல்ல மதிப்பு, மரியாதை, கௌரவத்தை பெறக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. அதே மாதிரி ஒரு நல்ல விரயமும் செய்வீங்க. அமோகமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஹஜக்ரீவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு மிகவும் வெற்றியை கொடுக்கக்கூடிய, உடம்பு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய, எல்லாருடன் நட்பு கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய பேருக்கு இந்த நாள் குழந்தை பிராப்தம் ஏற்படும். உண்மையை சொன்னா குழந்தை கர்ப்பத்தில் ஜனிக்கக்கூடிய நாள். குரு சந்திரன் ரெண்டுமே
உங்களுக்கு பாக்யஸ்தானம் சொல்லக்கூடிய 9ஆம் இடத்துல உட்காந்துருக்கு புதன் வீடு. கண்டிப்பாக நிறைய பேருக்கு ரெட்டை குழந்தை பிறக்கும், ரெட்டை குழந்தை ஜெனிக்கும். ஒருவேளை IUI IVFலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்றைய நாள் இது நடக்கும். உங்கள் வம்சாபிவிருத்தி நடக்கக்கூடிய அற்புதமான நாள். நல்லா இருப்பீங்க. அதுவும் உங்களுடைய வீட்டில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும், உங்கள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இருக்கும், பெருமாளுடைய பரிபூர்ணமான அனுகிரக கட்டாட்சம் இருக்கக்கூடிய அருமையான நாள். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் அம்மா அப்பா காலில் விழுந்து நமஸ்கரிச்சா போதும். உங்களுக்கு என்ன வேணுமோ அது நடக்கும். கிராண்டட் அப்படின்னு சொல்லிடுவாங்க. பொன்னிறத்தை யூஸ் பண்ணுங்க. விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எதிர்பாராத விரயங்கள் ஏற்படும். ஆனால் அது சுப விரயமாக இருக்கும். கொஞ்சம் அதிக பணத்தை நாம் செலவழிக்க வேண்டியதாக இருக்கும். பசங்களுக்கு பிளான் பண்ணது ஒரு 30,000 ரூபாய்க்கு நீங்கள் ஃபீஸ் கட்டணும்னா இன்றைய நாளை பிளான் பண்ணிங்கன்னா 40,000 கட்டுற மாதிரி வரும். டிலே ஃபீஸு அது இது எக்ஸ்ட்ரா என்னென்னமோ போட்டு லாஸ்ட்டில் எக்ஸ்ட்ரா கட்டுற மாதிரி வரும். இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் செலவுகளை கண்ட்ரோல் பண்ணுறது பெட்டர். அதுலேயும் ரொம்ப முக்கியமாக ஒரு சில பேருக்கு தசை பிடிப்பு ஏற்படும். அதனால் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். வெயிட்டை தூக்குறேன், திடீர்னு நம்ம பலசாலி ஆகிட்டோம், நான் தான் ஹனுமான், நான் தான் ஆஞ்சநேயர்னு சொல்லி தூக்குனிங்கன்னா பட்டக்குன்னு பிடிச்சிக்கும். அதுக்கப்புறம் 2 நாளைக்கு வந்து உட்காந்து நீவி விடுன்னு இருக்கணும். ஸோ இன்றைய நாளை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருந்தால் போகிறோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே நல்லபடியாக நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமான தெய்வங்கள் வழிபாட்டில் உடுப்பி ஸ்ரீ கிருஷ்ணர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் ப்ளூ நிறம். தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு டாக் ஆஃப் த டவுன் நீங்கள் தான். மிகப்பெரிய வெற்றி, மிகப்பெரிய மேன்மை, உடம்பு ஆரோக்கியம் சீராக இருப்பது, நல்ல பணங்காசு வருவது, மனசுக்கு நிம்மதி, மிகப்பெரிய சந்தோஷம், கொடுக்கல் வாங்கல ஏற்றங்கள், நல்ல காரியத்துக்கு உங்களை கூப்பிடுறது, ஏகப்பட்ட கௌரவம். நான் சொன்னால் இன்னொரு 1 மணி நேரத்துக்கு ஷோ போகும். அந்த அளவுக்கு தனுசு ராசி நண்பர்களுக்கு அற்புதமாக இருக்கக்கூடிய நாள். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் இன்றைய நாள் தான் உங்கள் கதவையே தட்டும். அந்த அளவுக்கு திவ்யமாக இருக்குது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சரஸ்வதி தேவி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பாள். ராசியா நிறம் வெள்ளை நிறம். மகர ராசியில் இது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நேற்று வரைக்கும் பகையே இல்லை சார், இன்னைக்கு திடீர்னு கிளம்பியிருக்காங்க 2 பேர், தேவையே இல்லாமல் மொட்டை பெட்டிஷன் போடுறாங்க சார் என் மேலே அப்படிங்கிற மாதிரி நிறைய கவலைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் மத்தியானத்துக்கூட அது முடிஞ்சிடும். ஒரு தீர்வு கண்டிப்பாக எட்டப்படக்கூடிய நாளாக இருக்கப்படுது. நிறைய பேர் இன்றைய நாள் லோன் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும். படிப்புக்கு லோனு, வண்டி வாகனங்களுக்காக லோனு. இன்றைய நாள் நிறைய பேர் ஆடிட்டரை போய் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்தை இன்றைய நாள் முடிக்க போகிறீங்க. நீங்கள் ஒன்று பேச அவர் ஒன்று பேச மாறி மாறி பேசி லாஸ்ட்டில் ஓரளவுக்கு செட்டில் பண்ணி முடிக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். கும்ப ராசி அல்லது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யம் நன்றாக இருக்கும். குழந்தை பிராப்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள். இன்றைய நாள் குழந்தை பிறந்தனா ஆண் குழந்தையாக பிறக்கும். அமோகமான நாள். நிறைய பேருக்கு தெய்வ அனுகிரகம் நன்னா இருக்கிறதுனால சுய அறிவு சிந்தனை மேலோங்கும், நல்ல எண்ணங்கள் மேலும். நிறைய பேர் வீடு வாங்கக்கூடிய பிராப்தம், அதாவது ஃப்ளாட்டு வாங்குவீங்க, அதாவது நிலத்துல வாங்காம நிலத்துக்கு மேல இருக்கக்கூடிய இடத்துல வாங்கக்கூடிய அற்புதமான நாள். நிறைய நல்ல விஷயங்களுக்கும் சத் காரியங்களுக்கும் சத் சங்கங்களுக்கும் நீங்க உங்களுடைய டைமை ஒதுக்கக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முக்கிய பிராணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் பிங்க் நிறம். மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஆசிரியர்களுக்கு வீட்டில் இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு இல்லத்தரசிகளுக்கு பெண்மணிகளுக்கு அற்புதமான நாளாக இருக்கப்படுது. எல்லா விஷயத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி நல்ல விஷயங்கள் மட்டுமே கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள். குழந்தைகளுக்கு இந்தந்த ஏஜில் இப்படி இப்படி இருக்கணும்னு இருக்கு. 8 வயசு தாண்டுச்சுன்னா கண்டிப்பாக நம்ம கலாச்சாரத்தை பற்றி நீங்கள் சொல்லி கொடுத்தே ஆகணும். தெய்வம்னா என்ன, சூரிய நமஸ்காரம்னா என்ன, யோகாசனம்னா என்ன, பிராணாயாமம்னா என்ன, இதெல்லாத்தையும் 8 வயசுலேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடணும். குழந்தைகளுக்கு 32 தாண்டும் பொழுது தப்பான வழிமுறைகளில் அந்த பையன் போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் தான் உழைக்கணும். இன்றைய நாள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கப்படுது. நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மேதா தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார். ராசியா நிறம் மஞ்சள் நிறம். இன்றைய நாள் யாருக்கு அருமையாக இருக்கிறதுன்னா நம்பர் 1 சிம்மம், நம்பர் 2 தனுசு, நம்பர் 3 மேஷம். அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனே நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன். சர்வே ஜனா சுகினோ பவந்து, சமஸ்த சன்மங்களானி பவந்த்ரோனு குண்வந்து ததாஸ்து. நன்றி, வணக்கம்.